ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மஸ்க் மெலன் சார்பெட் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஐஸ்கிரீமிங்க. இது வந்து பழத்தை தோல்லாம் நீக்கிட்டு அந்த பழத்தை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. தட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சிலேயே போடணும். அதை நல்லா வந்து மேலே அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கணும். அதாவது எந்த ஒரு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு இப்போ வந்து சர்க்கரை சேர்க்குறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா வந்து நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கரெக்டான பதமாக வரும். ஸோ இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இப்படியே சாப்பிட்லாம். அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாங்க. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரூட் ஐஸ்கிரீமு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக வந்து கெட்டியமாகிடுச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரீசரில் வச்சதுனால. இதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மஸ்க் மெலன் சார்பெட் ரெடி.